திருப்பி இன்னும் முடியா தெரியுது. இப்ப பேசு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேச முடியாதா? இவ்வளவு அழகான ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மக்களை பெற்ற மகாராசனை உடனே சொல்லணும். முக்கியமா பார்த்து அனுப்போம். போதுமா? ஏன் அந்த கவர்மெண்ட்ல சொன்னாங்கல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் உன்னோட குழந்தைய திரிவாந்தியா பெற்றுக்கிறேன்? ஆமா, ஏன்னா 1க்கு 2 பொறுத்த விட்டு ஆபரேஷன் பண்ணி தரலாம். சரி சரி, சரி, மூணாவது பஞ்சம் பிறக்காதா அப்படின்னு பார்த்தேன். மூணாவது பொண்ணா போச்சு. நாலாவது பார்த்துரும் அப்படின்னு பார்த்தா நாலாவது பொண்ணா போச்சு. அஞ்சாவது எங்க மாமியார் பேசிக்காட்டா அஞ்சாவது பொண்ணா போச்சு. ஆறாவது தோச்சுக்கார பாக்கிறேன் சனங்களா. ஆமா, தோச்சுக்காட்டா ஆறாவது பொண்ணா போச்சு. ஐயோ பாவம். இப்ப ஏழாவது முயற்சி பண்ணிக்கிறேன். ஏழாவது வருவா வயசு போலியா? ஒரு ஜனைய இல்லைன்னா பணம் இருக்கணும். நம்மகிட்ட பணம் கிடையாது. அதான் சேர்த்து சேர்க்கிறேன். ஒரு தெருவா உருவாக்குவேன். நீ உருவாக்கு பரவாயில்ல. அவன் ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டே கரை சேர்க்கறதுக்கு வழி இல்லாத விலைவாசி ஏறி போச்சு கஷ்டப்படுறாங்க. நீ 6 பொண்ணை பெற்று வச்சுக்கிறிய, அதுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் இல்லாத வேலை ஆகாது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியாலும் 50 லட்சம் ரூபாய் 90 லட்சம் போடுவாங்க. ஆனா யாரா இப்பெல்லாம் அந்த சங்கரை கல்யாணத்துக்கு 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தனா ஒண்ணு புரியலையா? அதுல தூர் கலந்துடா. எப்படி 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தனா ஒரே ஒரு லிஸ்ட்கா அவன் பைக் எடுத்து அந்த பக்கம் இது பேக் எடுத்து இந்த பக்கம் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. மாட்டு சொல்றாங்க அப்படினா அட்டேண்டி சிம்பிளா முடிச்சிருக்க. நீ 6 பொண்ணு வச்சிருக்க. ஒரு பொண்ணுக்கு 1500 பண்றோம். 6 பொண்ணுக்கு என்னாச்சு? 6 4 6 9000ல 6 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சேமா திருமணா உனக்கு சாமாத்திக்காரங்க. ஏனா உன் கட்சி பொண்ணு பேர் என்ன? என் கட்சி பொண்ணு பேர் ஜோதிகா. ஜோதிகாவா? பொட்டிக்காரங்க அடிக்கடி மிஸ் கால் கொடுக்குறாராம் என்ன? ஏன் பொண்ணு ஜோதிகாவா? ஆமாங்க. பொட்டிக்கார மிஸ் கால் கொடுக்குறாரு. ஏன் பொண்ணு மிஸ் கால் கொடுக்குறா? என்னன்னு கேளு. ஏய், ஏன் பொண்ணு மிஸ் கால் கொடுக்குறா? நம்ம வந்து படிப்பு பட்ட படிப்பு பெரிய படிப்பு. அப்படியே அவங்க பொட்டியா வாங்கிச்சு கால். தலையேத்து பாவம் நீ கூட என்ன வந்துக்கறான்? அது பரவாயில்ல. நான் படிச்ச படிப்புக்கு உன் கடைசி பொண்ணு டவுட் கிளியர் பண்றதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல மிஸ்கால் விடுவோம். நீ கிளியர் பண்றதுல பெரிய ஆளு. ஒண்ணே அப்பப்ப போன்ல பேசிட்டு நான் உன்னை கிளியர் பண்ணிடுவேன். ஏனா அது கிடையாது. போன் உனக்கு தெரியும். அது கிடையாது. அவங்களுக்கு மரும புள்ளையா? நீ மாமனாரா? அவர் எனக்கு மரும புள்ள. ஆமா. நான் அவருக்கு மாமனாரு. சொல்றாரு. விடு மாமா, இதெல்லாம் வெளிய சொல்ல கூடாது. ஆறு பேர்ல கொம்புக்கு வெச்சு வாங்கன மண்ட கொந்தமா. மாமனார் கிட்ட பேச கூடாது. ஏய், முதல்ல நம்பரை டெலீட் பண்றா. பண்ணிடுறேன். 6 பசங்க தயாரி முடிச்சமா எல்லாம் பேரங்க எடுத்துட்டாங்க. அப்பா இங்க நடுவில் இருக்கிறாரு, தாத்தா இங்க நடுவில் இருக்கிறாரு. அப்படி யாரும் வந்து பாருங்க. நான் ஒரு 40 ஆள் வச்சுக்கிறேன். அதுக்கு பட்டம் கேட்டா போதும். நம்ம ராசியா என்ன தெரியல. என்ன பத்தி இத முட்டத்து இருக்காங்க. அது யாரு எழுதி ஆளு நல்லா வந்தா குத்து உட்கார்ந்திருக்கேன். ஊரா வந்து பையல மேட்ச் போறோம். சட்டி முன்னாடி ஓடி குடு குடுறேன். இன்னைக்கு யார் பையல போய் இறச்சோ இந்த பஞ்சாயத்து வைக்க போதா. வா வா வா. சாமி ஊர்கள் என்ன
ஏரிக்கிற ஒருத்தர் பெரிய தாத்தா ஆடு வச்சுக்கிறாரு. அந்த பெரிய வணக்கு பெரியல வணக்கு பெரியல ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. சொல்லவே இல்ல. பத்திரிக்கை விட்டாங்க. தெரிஞ்சிருந்தா ஆப்பிள் அண்ணாச்சி சாத்துக்குடி சப்போட்டா வாங்கி கொடுத்துருக்குல்ல. ஆமாமா சப்போட்டா வாங்கி சட்னி ஆடுறேன். நீங்க வேற சப்போட்டா சாப்பிடுவாங்க. பணம் வச்சு சாப்பிடுவாங்க. ஏங்க கூட சாப்பிடுவாங்க. ஏடா கொடுமா. யாரு என்ன? மேல வைக்கிறா இன்னைக்கு அது மாமா மாட்டானே பசுமாடு பேர் நடக்கிறேன். சொல்லுறாங்க செத்துட்டாங்களா? கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? இருந்தாலும் பரவாயில்ல. வருஷத்துக்கு இல்ல வருஷத்துக்கு வச்சுக்கிறேன் சொல்லு. ஆமா நான் எங்க வீட்டுக்கார போயிட்டு எங்க அப்பா அம்மா கலந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டா. ஆமாங்க. எங்க வீட்டுக்கார ரூம்ல போயிட்டாரு. எங்க அம்மா பாத்து கை கொடுத்து ஒரு கட்டுங்க பொண்ணானே இப்படிலாம் நடத்தலாம் அப்படி சூச்சுமா சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க. பாத்து ரூம்ல போறேன்னா பாத்தே பாத்தே ஏய் கௌரியா நீ கடிகாரங்க பாத்து நெத்தியா ஏய் நீங்க சொல்லி எனக்கு கபி கபிங்க யாரே பாத்து கை கொடுத்தா சரி நீதி பண்ணாங்க. ஆமா சாப்பிடுங்க. எனக்கு வெச்சு வந்து பிடிக்காது. எனக்கு இதுட்டாத மட்டும் தான் பிடிக்கும். லைட் சுவிட்ச் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போறியா? லைட் சாப்பிடுறது குடுக்கறேன்னு சொன்னேன். ஆமா. சரி என் பேச்சு கேட்டி என் வீட்டுக்காரி அந்த லைட் சுவிட்ச் கை வச்சே இல்லையோ அப்பவே சாக்கடிச்சு செத்துட்டு கூட்டுக்காரி சாக்கடிச்சு செத்துட்டாரா? ஆமாங்க. தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? மாமா சொட்டு மாத்தா சுத்தில கை வச்சுக்கினா டாவா உங்களுக்கு 4 தோட்டங்களுக்கு போறீங்க. ஏய் என் பேர் பாபு இல்ல, என் பேர் போராடு. இது காதுடா, இது மூக்குடா, இது வாய்டா. யார் செப்பு சொல்றா? ஏமா இனமா என்ன செப்புடா செப்புடா. தெலுங்குல பேசுதுனா செப்புன்னு சொல்லு. செப்புனா சொல்லு. ஓ தெலுங்குல செப்புடா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் அதுக்கு சொன்னா செப்புடா செப்புடா. மரியாதைக்கு வணக்கம் சொன்னேன். பேரா என் பேர் சொல்லிடுமா? சொல்லுமா சொல்லியா? ஏய் சொல்லியா? யோ என் பேரு நான் சொல்லணும்னா நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும். நீங்க பண்ற மாதிரி எங்களால பண்ண முடியாதுமா. நான் செய்யற மாதிரி நீ செய்யணும். ஐயோ நீங்க செய்யற மாதிரி யாருமே செய்ய முடியாது. அதிகமா நீ செய்வ. ஏன் பாத்தியா? ஆமிக்கால் பாமாரி நீ செய்வ. அதானே விரதம் போட்டா சொரமணம் மணிதான். ஆமா. சொல்லு. நீ மட்டும் இருக்கீங்களா? நீங்க சரி நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும். பண்றேன். பண்றியா? காலை தூக்கி அப்படி வை. காலை தூக்கி வச்சுக்கலாம். ஆமா. என்னடா செனக்க வந்து சொல்றீங்க? என்ன காலத்துல வைக்க. ஏய் கசுமா நீ தான் காலை தூக்கி வைங்க. ஏய்
என் காலை எடுத்து வைக்க சொன்ன. வேற என்ன? நான் காலை தூக்கி வைக்கிற மாதிரி உன் காலை தூக்கி அப்படி வையில. நீ யாருமார கட்டல சொல்லும்போதே விளக்கமா சொல்லணும். உன் காலை தூக்கி வைங்க மொட்டையா கால் தூக்கி வைங்க யார் கால் தூக்கி குடிச்சு பார்த்தேன். என்னத்த குடிச்சு பார்த்தேன் காலை தூக்கி அப்படி வையா. நீ திட்டமா வை பாவாட கீழே இல்ல கிழியாது. வச்சிட்டியா? வெஸ்டா யோ அண்ணாடே என்னடா ஆறு. அதே மாதிரி சொல்லுமா அத ராகத்துல வரணும். அண்ணாடி என்னடா ஆறு நடுவுல நிக்குது தேரு. நடுவுல நிக்குது தேரு. காசு தப்படி நூறு. காசு தப்படி நூறு. அப்புறம் சொல்லிட்ட பட்டைய பேரு. நான் இட்லி ஒரு வடை ரெண்டு செட் பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் உங்க. ஒன்னும் சொன்னீங்கயா? எல்லாம் நாள் வச்சு சொல்லிருக்கீங்க. ஏன் கேட்டா என்ன சொல்றேன்றா? என் பாலுக்கு திருப்பி ஏன் வரையா வரையா? சொல்ல. பேட்ட. யோ என் பேரு. என் பேரு. சொல்லுமா? ஏன்னு? அதோ நான் நக்கி எடுத்துக்கிறேன். பாடி போடிச்சு அப்படியே. பொங்குத்தி அந்த அப்படியே நக்கி எடுத்துருவோம். ரொம்ப உனக்கு பிடிக்குமா அது? வாங்கய்யா. நம்ம ஊர் பசங்க தெரியும் யாருங்க? யோ நம்ம ஊரு பக்கத்து கிராமம். என்ன கழுவி மாட்டீங்களா? மூஞ்ச பத்தியா தட்டி சுட்டுறானே. வாங்கடி போங்கடா. நான் ஏகர போடுகிற வந்து புடி தள்ளு. ஓ புடுங்க. அழகாவா? அழகாடா. யோ நம்ம ஊரு பக்கத்து கிராமியா. அந்த பக்கத்துல திருவிழான்னு சொன்னாங்க. முட்டுக்கு வந்துருக்கா. அதனால திருவிழா பார்க்க வந்தோம். பக்கத்துல திருவிழாவே இல்ல. அதனால இந்த ஊரை விட்டு போன நேரத்துல தான் ஏரியில ஒண்ணு பார்த்தோம். முட்டத்துல லேக்குதா இல்லையா? இல்லையா? பின்னாடி பாருங்க சீரியல் இருக்குது. இந்த ஊர்ல இருக்கு. என்னமா? டகாய் வாய் சும்மா. அதனால அந்த இந்த கூட்டி வரலையா? அங்க வாய் பேசி காய்ச்சல காட்டு. நீ திரும்ப வரலையா? வாய் அடிக்கும். இந்த ஏரிக்கிற வழியா வந்தியா? ஏரிக்கிற வழியா வர நேரத்துல இந்த ஏரிக்கிற வந்து இந்த கோவிலை பார்க்கணும். ஏயா ஒரு கோவில் இருக்குதா? ஊர் வெளியில இருக்கும். ஊர் மையத்துல இருக்கும். இந்த கோவில் நிறைய ஏரிக்கிற ஓரத்துல நான் ஊர்ல கோயில் இருந்தா மாட்டு ஊர்ல இருக்கும். திருவிழா நடக்கும், ஆடம்பரமா நடக்கும். அம்மன் வீட்டுக்குள்ள மான் வெடிக்க கல்வி விச்சா நடக்கு. இந்த அம்மன் ஏரிக்கிற ஓரத்தில் இருக்கிறாரு. இந்த அம்மன் பேரு நினைக்காதீங்க. அம்மா இந்த முட்டத்தூர் கிராமத்திலே இந்த அம்மன் பெயர்தான் முட்டத்தூர் செல்லியம்மன். முட்டத்தூர் செல்லியம்மனா? மாந்திரை காமாட்சி மதுரை நினைச்சு காசி விசாலாச்சி நிறுத்த போறவளே நீயும் செல்லமா புத்தகம் நடந்தவளே பூங்கா நடந்தால. அதனால முட்டத்தூர்ல முத்து மாறி வேண்டாம் பரமேஸ்வரியம்மா. ஏன் முத்து ஆழ்வாரா செல்லியே? சேரமட்டி யாரோ சொல்லுங்க பாவி. யோ அதனால இந்த முட்டத்தூர்ல செல்லியம்மன் முட்டத்தூர் செல்லியம்மன். ஐயா அங்க கேக்குறது தப்பா நினைக்காதீங்க. என்னம்மா? அம்மன் முகமும் வாடி போயிருக்கு. ஆமா. முன்னாடி ஒரு சிலை இருக்கு. இந்த அம்மன் வேற வரலாறு சொல்லுங்க. அம்மா கோயில் நின்றா உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும். ஆனா அந்த அம்மன் பாகங்களில் காட்சியளிக்கிறாரே இல்ல காரணம் அப்படின்னு கேட்கறீங்க. அம்மா குலபத்தில் இருந்தா மனுஷன் நம்பிட்டா கஷ்டம் எங்க துங்குறாங்களோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த நேரத்திலே ஒரு நேரத்தில் இந்த அம்மன் அனுபவம் படாத துன்பத்தை அனுபவிச்சு இந்த சோக நிலையை காட்சியளிக்கிறாமா? அம்மனுக்கு சோகமா? ஆமா ஐயா. இந்த அம்மன் வாழ்க்கையில என்ன நடந்தது? எங்க ஊருக்கு தெரிஞ்சது. ஊராகத்திலே ஒரு நாடில் நிறுத்தி அகப்பட்டு கொண்டு கேட்கக்கூடாத வழியை கேட்டு கொடுக்கக்கூடாத வழியை கொடுத்து இந்த அம்மன் அணிந்த சோதனையை காட்சியளிக்கிறாரா? என்னையே நடந்தது? அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்கிறேன். இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரில் போய் பார்க்கனாலும் எனக்கு முன்னேற்ற பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. ஏதோ இந்த கோளாறு தெரிஞ்சு சொல்லி சொல்றேன். சொல்லுங்க ஏன் கேட்கிறேன். அம்மா கைலாயத்திலே சிவபெருமான் பார்வதி விளையாடி கொண்டிருக்கும்.
உமா மகேஸ்வரனுக்கு மனைவியாக உமா மகேஸ்வரன் பெயரோடு சிறப்பு வளர்த்து வருகிறேன். இருந்தாலும் சுவாமிகளை காத்துக் கொண்டிருப்பார். இப்போதே சென்று அவரை காண வேண்டும். வருகிறேன். சக்தியால் அவதரித்தே என் சதாசிவனே போற்றி போற்றி. ஒரு ஜீவராசிக்கு நான் மரியாதை என்று குறிப்பிட்டு கூறுகின்றாயே அந்த ஜீவராசி என்ன தெரியுமா? நான் ஒரு தங்கப்பிள்ளையை ஒரு சிற்றுரை அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த உயிருக்கு நான் மரியாதை என்று நான் கூறுகிறேன். அந்த ஜீவராசிக்கு நான் மரியாதை விட்டேன் என்று உரைக்கிட்டேன். இல்லை என்று நான் உனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வேலையை தெரிந்து பா. அப்படியா? அப்போது தங்கப்பிள்ளை தெரிந்து பார்த்தேன் சுவாமி. நான் தெரியாம தவறு செய்திருக்கேன் சுவாமி. பார்த்தாயா சுவாமி, ஆணைக்கு பெண் அறிவை என்பதில் விளக்கிவிட்டார். இதனால்தான் ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த சிவனே உயர்ந்தவர்கள். என்ன பேசுகிறேன் சுவாமி? ஆணுக்கு பெண் அனுப்பியா? யாரு பிரிவிட்டது? இந்த சிவனுக்கு சத்தியம் இல்லையா? கிடையவே கிடையாது சுவாமி. எப்பொழுதும் இந்த சத்தம் என்று நான் இருக்கிறேன் சுவாமி. இந்த சிவன் தான் உயர்ந்தவன் சுவாமி. சக்திதான் உயர்ந்தவன் சுவாமி. இந்த சிவனிலே சக்தி இல்லை சுவாமி. சக்தி இல்லை, எனக்கு சிவன் கிடையாது. எப்பொழுதுமே இந்த ஜீவராசிகளுக்கு பணியாற்றி இந்த ஜீவராசி
கொடுத்து அந்த முக்கத்தை எதற்காக கொடுத்தார்? உன்னுடைய நாம பதிக்காக கொடுத்தார். அதனால் இந்த சிவனே உயர்ந்தவர். சாமி பெண்ணில் ஆண்கள் இந்த ஆணிலே இந்த பெண்ணிலே காணிக்கு இல்லை. சுவாமி என்ன வாழ்த்து பேசுறீர்கள்? இந்த ஆணை திருவிட்டு செல்வார்கள். ஆகாயம் என்று சொல்கிறார்கள். பூவாதேவி என்று சொல்கிறார்கள். என்ன செல்வார்கள்? கேட்டாரேவி என்று சொல்கிறார்கள். அப்படி அனைத்து பெண்ணை பேசுவதற்கு பெண்கள் வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணை இன்று அவர்களை உருவாக்குவதே இந்த ஆத்தா. அப்படி இருக்கும்போது இந்த ஆணிலே உயர்ந்தவர்கள், இந்த சிவனே உயர்ந்தவர். பெண்ணில் நாம நான் எப்படி சுவாமி வர முடியும்? ஒரு பெண்ணால் காலை பிடித்து வர முடியும். நான் இதை என்ன செய்யாது? ஒட்டுக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் ஒட்டுக் கொள்ளுங்கள் சுவாமி. இந்த சிவத்தார் உயர்ந்தவர் என்று நான் அறிந்து சொல்லுகிறேன். இந்த சிவனே உயர்ந்தவர். சுவாமி போர் விட்டுக்கு சுவாமி. உங்களுக்கு சிவராத்திரி என்று ஒரு ராத்திரி இருக்கிறது. ஆனால் எனக்கோ நவராத்திரி ஒன்று ராத்திரி இந்த பாமர மக்கள் எண்ணி கொள்கிறார்கள் சுவாமி. சிவராத்திரி உனக்கோ நவராத்திரி. அந்த நவராத்திரியிலே பாமர மக்கள் தான் உன்னை வணங்குகிறார்கள். ஆனால் அந்த சிவராத்திரி தேவர் தூவர் அனைவரும் வந்து என்னிடம் ஆசை பெற்று செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சிவத்தார் உயர்ந்தவர். சுவாமி போர் விட்டுக்கு சுவாமி. அதோ பாரதி சுவாமி ஒரு ஆரம்பிச்சம். அந்த ஆரம்பிச்சதிலே இரண்டு வெண்குறாக்கள் அவர்களுக்கு தெரிகிறதா? ஆகமத்தில் இருக்கிறது. அதற்கு இப்போது என்னுடைய சக்தியை பறித்துக் கொள்கிறேன் பாருங்கள் சுவாமி. ஓம் சக்தி. ஈர்ந்தால் வாக்குவாதம் செய்யும்போது அந்த உயிரினம் என்ன செய்தது? அந்த இரண்டு பாதங்களில் சக்தியை குறைந்து விட்டாயே. அந்த சக்தியை கொடுத்து அந்த உயிரினத்திற்கு கொடுத்து விடு. சுவாமி இப்போது நாம் புரிந்து கொள்ளுங்கள். சக்தி இல்லையா என்ற உலகத்திலே உயிர் வாழ புரிந்து கொள்ளுங்கள் சுவாமி. முதலில் அந்த பாதங்களுக்கு உயிர் கொடு. உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. இப்போது சக்தியை கொடுக்கிறேன். பார்த்தாயா? இப்பொழுது இந்த சிவத்தான் உயர்ந்தவன். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யக்கூடியவன். ஆனால் இந்த சிவனே உயர்ந்தவன். சுவாமி இப்போது விட்டுக்கு சுவாமி. என்ன விளையாட்டு இது? சுவாமி எப்பொழுது சட்டம் ஒத்துக்கொள்ளுங்கள் சுவாமி. ஆமா பஞ்ச பூதங்களை என்னுடைய கரத்தில் இறங்கி நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்